ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம் தெரியுமா? சாமை, அதாவது சிறுதானியம்னு சொல்லுவாங்கல்ல, சாமை அரிசி. அதில் குக் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, நீங்கள் சாமை அரிசியை வாங்கிட்டு கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போவும் போல் பிரியாணிக்கு போகிற மாதிரி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு, தக்காளியை போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கு அரிசியை போட்டுன்னா சூப்பராக லைட் சூப்பராக ரெடி ஆயிடும் 10 நிமிஷத்தில். இதில் சாமி அரிசியில் என்ன ஸ்பெஷல்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்காரன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எடை குறைப்புக்கு அவங்களுக்கு முக்கியமாக நார்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இந்த அரிசி ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே சிறுதானியங்களை ரொம்ப சாப்பிட்டு வந்திருக்காங்க. நான் இந்த மாதிரி அரிசி சங்கம் கஞ்சி செஞ்சு சாப்பிட்றது, இல்லை இன்னைக்கு பிரியாணி மாதிரி வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்டாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. சாமை அரிசியை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதான் சொன்னேன், ஊற வச்சுட்டு எப்போ வெங்காயத்தை களி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டோம்னா அதிகபட்சம் பேச்சுலர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சத்தான சாப்பாடு, ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த மாதிரி மழைக்காலங்கள்லாம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூடாக ருசியாக இருக்கும். தொட்டுக்க முட்டை, சிக்கன் இப்போ முடியலாம் தொட்டுக்கிட்ட சாப்பிடுங்க. ஆனால் வெறுவாயில் நார்மல் வெஜிடபிள் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. இது வாரத்துக்கு நான் ஒரு தடவை எடுத்துக்கிறது. ஏன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நார்மல் அரிசியோட ஏகப்பட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிக்கு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள்லாம் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுதானியங்களுக்கு அதிகமாக குதிரைவாளி, அப்புறம் திணை, இந்த மாதிரி அரிசியெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி இப்போயும் நிறைய பேர் இப்போ விழிப்புணர்வாக நிறைய பேர் இந்த சாப்பாடை சாப்பிட்டு வர்றாங்க. இந்த அரிசியெல்லாம் அதிகமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு சுவையான சாமியை சாப்பாடை சாப்பிடுவோம். எவ்வளோ அழகா இருக்கு. வச்சு ஒரு முட்டை, வாழை அவ்வளோ அற்புதமா இருக்குங்க. இவ்வளோ அற்புதமா இருக்கு. செரிமானத்துக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க சாப்பாடு. மற்ற சாப்பாடை கொஞ்சம் 5 கிலோ நிற்கும். இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப செரிமானத்துக்கு ரொம்ப எளிமையாக, ரொம்ப செரிமானத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் வீட்டிலலாம் வாங்கி கொடுத்து சமைச்சு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி சோறு வடிச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸ், வெஜிடபிள் பிரியாணி, இந்த மாதிரி குஸ்கா மாதிரி செஞ்சு அழகாக சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா பசி உணர்வை கட்டுப்படுத்துது. இட இழுப்பு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான ஃபுட்டு இது. அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு. ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.